பாரு, அவன் போஸை மட்டும் பாருண்ணே, இந்த அஜய் போஸை மட்டும் பாருண்ணே எப்படி உட்காந்துருக்கான் பாரு. அப்படியே நல்லா உட்காந்துருக்கான்ல, எங்கன போய் உட்காந்துக்கிட்டு யோகா மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. அவனை மட்டும் பாரு. யாத்தா சாய் முடியலடா, இந்த கண்குள்ளா காய்ச்சி அவன் பார்ப்பான். சரிப்பா வரேன். நோய் நோய்ங்க. ஐயோ ஸ்டாப் வந்துட்டு எல்லாரும் இறங்குங்க. ஏடா அஜய் எங்கே போனா? அஜய் காணும். ஏடா அஜய் எங்கே போனா? நான் பாட்டு விளையாண்டுட்டு இருக்கேன், நீ எவ்வளோ இங்கே வந்து கூட்டிட்டு இருக்கியோ? அங்கே என்னடா விளையாடலாம், இங்க இடம் இருக்கா அப்படின்னு பார்க்க போறேன். இவங்க பாட்டு அஜய் நோஜைன்னு அப்படி நான் எங்களை உங்களுக்கு பாவீங்க. சரி அப்பா அமைதியா இருப்பா. நான் சும்மா இருந்தா நீங்க எங்கடா போனேன்னு தான் கேட்டோம். அதுக்கேண்டா இப்படி வர. சரி வா, நான் அங்க ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன், வா விளையாடும். சரி அதை விடு, நீ என்னத்த விளையாட கொண்டு வந்திருக்க அவன் சொல்லுவாங்கல்ல. நான் பேக் கொண்டு வந்திருக்கோம்ல, கிரிக்கெட் பேக், வா அதை வச்சு விளையாடுவோம். சரி அப்போ வா போ. வந்துட்டான். நீ வந்து முத்து வச்சுக்கோடா, நீ வந்து பேட்டிங் போடு, நான் வந்து ஜஹானை வச்சு பவுலிங் போடுவேன். ஓகேவா? சரிடா விளையாடுமா? ஓடவே மாட்டியோட, என்ன ஓட்டம் ஓடுறான்ப்பா. நின்று எடுக்கிறதுலே ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கியல, எப்பவுமே நிப்ப. ஆன பாரு, அவன் ஓட சொன்னா அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கான். என்னத்துக்குல நீ ஏன்னா வா கிரிக்கெட்டுக்கு. அவுட்டே. இவனை பாரு, எதுவுமே தெரியாத மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான்ல பேட்டை. ஸோ இவனை எல்லாம் செய்ய இவனை டீம்ல வச்சுக்கிட்டு சுத்தம் நிறுத்துறா. உங்கெல்லாம் டூர் கூட்டிட்டு வர சொன்னம்பரு என்னைய சொல்லணும். எல்லாரும் வாங்க, விளையாண்டது போதும், கிளம்புவோம், டைம் ஆயிட்டு. அஜய், இந்த டூர்ல மட்டும்தான் அவங்க ஃபேஸே ரொம்ப பிரகாசமா இருக்கு. நம்ம பார்க்கும்போது என்னைக்காவது இப்படிலாம் இருந்திருக்காங்களா? சை, இந்த மாதிரி ஒரு நல்ல மேம் கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த டூர்ல மட்டும்தான் அம்பியா மாறிடுவாங்க, இதே கிளாஸ்ல இருந்தா அந்நியனா மாறிடுவாங்க.